ஹாய், வெல்கம் டு மை சேனல். ஸ்டூடெண்ட் வெயிட் லாஸ் சேலஞ்சில் இன்றைக்கி வந்து 12வது நாளை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஹர்னிக்கு மார்னிங் குடிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாதாம் ட்ரிங்க் கொடுத்துருக்கேன். இது எப்படி செய்யணுன்றதை ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள். பாதாம் பருப்பு முன்னாள் நைட்டே நல்லா ஊற வச்சுட்டு மறுநாள் அந்த தோலை நீக்கிட்டு பாதாம் பருப்பும் பேரிச்சம்பழமும் நல்லா மிக்ஸியில் கிரைண்ட் பண்ணி பாதாம் பருப்பு ஊற வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த தண்ணியை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்குறது தான் இந்த பாதாம் ட்ரிங்க்கு. இதில் வேறு எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலரோ இல்லைனா சுகரோ ஆட் பண்ணல. இது குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணக்கூடியவங்க மட்டும்தான் குடிக்கணும்னு இல்லை, வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே தாராளமாக குடிக்கலாம். இதுதான் அவங்க மார்னிங் எடுத்துக்கிட்ட ட்ரிங்க்கு. டிஃபன் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஊத்தப்பம் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். ஆல்ரெடி நான் ஊத்தப்பம் வீடியோ நான் ஒன்று போட்டிருக்கேன். சின்ன சின்னதாக ஊத்தப்பம் போட்டிருந்தேன் இல்லையா. இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஊத்தப்பமாக ஊற்றி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேரட்டை நல்லா திருவி எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து பிசைஞ்சு வச்சுருக்கேன். மேலே தூவுறதுக்கு வீட்டில் செஞ்ச பருப்பொடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஊத்தப்பத்தில் நல்லா கொஞ்சம் இந்த காய்கறிகள்லாம் போட்டு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் வயிறு நல்லா ஃபில் ஆகிருக்கும். 2 days கேப் இருக்குது அவங்களுக்கு கெமிஸ்ட்ரி எக்ஸாமுக்கு. வீட்டில் படிக்கக்கூடிய பசங்களுக்கு நம்ம ரொம்ப டயட்டுன்னு சொல்லிட்டு ஆகாரங்களை கம்மி பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக படிப்பில் வந்து அவங்களுக்கு நாட்டமே போகாது. ஹெல்த்தியாக இது மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. முக்கியமாக பசிக்கும் பொழுது ஏதாவது ஒரு ஆகாரம் பசங்களுக்கு கொடுக்கணும். பழமோ இல்லைனா இது மாதிரி ட்ரிங்க்கோ ஏதாவது கொடுத்தோம் அப்படின்னா அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக இருப்பாங்க. மார்னிங் வந்து இந்த ஊத்தப்பம் தான் நான் ஆல்ரெடி வந்து சின்ன ஊத்தப்பம் பார்த்துருப்பீங்க. அது ஒரு 2-3 கொடுத்துருப்பேன். இன்றைக்கி ஒன்றா கொடுத்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு இதை ரெடி பண்ணியிருக்கேன். ஊத்தப்பம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக தோசையை விட கொஞ்சம் கனமாகவே இருக்கும் இல்லையா. அது கூட நம்ம வெஜிடபிள்லாம் போட்டிருக்கிறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா வயிறு ஃபில்லான மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒரு ஊத்தப்பம் போதும். இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து டிஃபனுக்காக கொஞ்சம் சாம்பார் வச்சுருந்தேன். அதை தான் சைட் டிஷ்ஷாக வச்சு கொடுத்துருக்கேன். இன்றைக்கி மதியம் லஞ்சு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் முடிச்சிருந்தேன். ரைஸு, ரசம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரை கூட்டு பண்ணேன். இந்த பொன்னாங்கண்ணி கீரை கூட்டு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. முக்கியமாக கண்களுக்கு ரொம்ப நல்லது. பொன்னாங்கண்ணி கீரையிலே 2 வகை இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். நாட்டு பொன்னாங்கண்ணி, சீமை பொன்னாங்கண்ணி அப்படின்ட்டு. இந்த நாட்டு பொன்னாங்கண்ணி அப்படின்றது நமக்கு கிடைக்கிறது ரொம்ப ரேரு. அது மாதிரி கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக வாங்கி இது மாதிரி கூட்டு பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. முக்கியமாக படிக்கக்கூடிய பசங்களுக்கு பார்வை அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நிறைய படிக்கக்கூடிய பசங்கள் வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி போடுற அளவுக்கு ஆகிருக்கு. நம்ம ஏன் இது மாதிரி கீரை, பழம் எதுவும் கொடுக்காததுனால தான் பசங்க வந்து கண்ணாடியே போட ஆரம்பிச்சிருக்காங்க. அதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா பொன்னாங்கண்ணி கீரையை அதிகமாக சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இன்றைக்கி ரைஸோட நல்ல ஒரு பெரிய பவுல் இருக்க மாதிரி பொன்னாங்கண்ணி கீரை தான். சைட் டிஷ்ஷும் அதான், அவங்க பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் அதுதான் சொல்லி கொடுத்துருக்கேன். இன்றைக்கி பாயில் பண்ண எக்கு நான் கொடுக்கல. ஏன்னா கூட்டு அப்படின்றது வந்து நார்மலாக காரசாரமாக இருக்க போகிறது கிடையாது. இது கூட பாயில் எக்கும் கொடுத்தேன் அப்படின்னா ஹர்னிக்கு என் மேலே கோவம் தான் வரும். அதனால் சரி இன்றைக்கி கீரையோடு முடிச்சுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு பொன்னாங்கண்ணி கீரையோடு இன்றைக்கி அவங்களோட லஞ்ச் மெனுவை நான் முடிச்சிருக்கேன். ஈவினிங் எப்பவும் போல் அவங்களுக்கு வந்து கொக்கோ மில்க் கொடுத்துருக்கேன். நைட் வந்து அவங்களோட டின்னர் என்றைக்குமே மாறப்போகிறது கிடையாது. ஏன்னா எப்போவுமே 2 தோசை எடுத்துப்பாங்க. என்ன காலையிலேருந்து நம்ம செஞ்ச சாம்பார், சட்னி ஏதாவது இருந்ததா அதை நைட்டுக்கு எடுத்துருப்பாங்க. இன்றைக்கி மார்னிங் செஞ்ச சாம்பார் இருந்ததுனால தோசைக்கு அந்த சாம்பார் வச்சுக்கிட்டாங்க. இந்த 12 நாளாக பார்த்திங்கன்னா ஹரிணிக்கு நான் வெளியேருந்து எந்த ஒரு ஃபுட்டுமே நான் வாங்கி கொடுக்கல. நார்மலாக இதுக்கு முன்ன வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு முன்ன வந்து பார்த்திங்கன்னா பசிச்சுது அப்படின்னா வெளியே காளான் வாங்கிட்டு வந்து கொடுப்போம், சாப்பிடுவாங்க. சமோசாலாம் வாங்கி கொடுப்போம். இப்போ இந்த வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஆரம்பித்ததுலேருந்து அது மாதிரி வெளி ஃபுட் எதுவுமே இல்லாமல் வீட்டில் செஞ்ச ஃபுட்டை மட்டும் தான் கொடுக்குறேன். அதுவும் ஆயில் கம்மியாக கொடுக்குறேன். கரெக்டாக 1 month கழிச்சு அவங்களுக்கு எவ்வளோ வெயிட் லாஸ் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைகளும் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்டாகவே கொடுங்க. வயிறை வந்து காய வச்சு வெயிட் லாஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை குழந்தைங்க. ஏன்னா கண்டிப்பாக படிக்கும்பொழுது அவங்களோட கவனம் அதில் இருக்காது. நார்மலாக அவங்க சாப்பிட்றதுக்கு தேவையான பொருட்களை கொடுத்து வெயிட் லாஸ் எப்படி பண்ணுறது அப்படின்றதுக்காக தான் இந்த சேலஞ்ச் வீடியோ நாங்கள் போட்டிருக்கோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். தேங்க்யூ.